ஒரு மனிதனின் துன்பங்களை அகற்றும் முறையை, துன்பங்களை கையாளும் முறையில் யோக முறை மிகவும் சிறந்த முறையாக கருதப்படுகிறது. யோக நுட்பங்களை பற்றி பதாஞ்சலியார், வியாசர் போன்றவர்கள் சிறப்பாக யோக முறைகளை பற்றி விளக்கியிருக்கிறார்கள். மனம் என்று எல்லாராலும் கூறப்படுவது சித்தமாகும். சித்தம் தன்னழிவில் எங்கும் நிறைந்திருப்பது. அது காரண சித்தம், காரிய சித்தம் என்று 2 வகைப்படும். துன்பங்களை அகற்றுவது எப்படி என்று பார்க்கும் பொழுது, துன்பங்களை அகற்ற இடையூறாது கடும் பயிற்சி, அபியாசம், மன உறுதி, வைராக்கியம் ஆகிய 2னால் ஈஸியாக துன்பங்களை கட்டுப்படுத்த முடியும். இப்பயிற்சி 8 படிகளை கொண்டது. 1 அஷ்டாங்க யோகம். அந்த 8 யோகங்கள் அஷ்டாங்க யோகங்களாகும். 1 இமயம், அது விளக்க வேண்டுபவை. நியமம், கைகொள்ள வேண்டுபவை. ஆசனம், உட்கார வேண்டிய முறை. பிராணாயாமம், மூச்சடங்குதல். பிரத்யாகாரம், புலன்களை அவை விரும்பும் பொருள்களின் மேல் செல்ல விட்டாமல் கட்டுப்படுத்துதல். தாரணை, கவனத்தை ஒருமுகப்படுத்துதல். தியானம், ஆழ்ந்த சிந்தனை. சமாதி, மனதை ஒருமுகப்படுத்துதல் என்பன. இமயம், நியமம் 2 யோகமும் ஒவ்வொன்றும் 5 நிலைகளை குறிக்கிறது. இமயம் அகிம்சை, சத்தியம், அஸ்தேயம் களவு செய்யாதிருத்தல், பிரம்மசரியம் நிறைவுடைமை, அபகிரகம் உடைமைகளை தன்னுடைமைகள் அல்ல என்று நினைத்து வாழ்தல். இவை மகா விரதங்களாகவே கணக்கிடப்படுகிறது. நியமத்தின் கீழ் தூய்மை, மனநிறைவு, துறவு, படித்தல், இறைவனிடத்தில் நிறைந்த ஈடுபாடு ஆகியவை வருகிறது. யோகத்தின் 3வது, 4வது, 5வது ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் என்பன உடலை பயிற்றுவித்தல், உடலை உயிர் விசையை பயிற்றுவித்தல், புலன்களை பயிற்றுவித்தல் ஆகிய வேலைகளை செய்வன. ஆசனம் என்னும் சொல்லுக்கு உடல் இருக்க வேண்டிய நிலை என்பது பொருள். யோக சூத்திரம் என்னும் நூலின் ஆசிரியர் இதை விளக்குகிறார். மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு உதவியாக உடலானது சரியான ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்பது இதன் கருத்தாகும். மனம் ஒருமுகப்படும்போது உடல் அசைவற்று அமர்ந்து போய்விடுமாறு செய்கிறது. அதன் மூலம் மனதை அமைதிப்படுத்த